நீங்கள் யோபுவை பாருங்களேன். இந்த யோபு அதிகாரம் அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது மொத்தம் 42 அதிகாரம் இருக்குல்ல. 41 அதிகாரத்துலேயும் அவனுக்கு தடை இருந்துச்சு. மொத்தம் 41 அதிகாரங்களையும் அவனை ஏதோ ஒன்று பிடிச்சி தடுத்து நிறுத்தி வச்சுருந்துச்சு. கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி வச்சுருந்துச்சு. யாருங்க அது? சாத்தான். சாத்தான் என்ன பண்ணியிருந்தான்? அவனை பிடித்து வச்சுருந்தான், தடுத்து வச்சுருந்தான். இவன் எதுலேயுமே நல்லா இருக்கக்கூடாது, இவன் எதுலேயுமே முன்னேறிடக்கூடாது அப்படின்னு யார் பிடிச்சி வச்சுருந்தது? சாத்தானுடைய பிடியில் யோபு இருந்தான். அது ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நீங்கள் யோபு 42ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்களேன். அதில் தான் அவனுக்கு அந்த தடை விலகுது. 41 அதிகாரமும் அவனுக்கு தடை இருக்குது. 42ஆவது அதிகாரத்தில் அவனுக்கு தடை போகுது. அவன் எப்படி அவ்வளோ சந்தோஷப்படுறான் பாருங்களேன். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தான் யோபு வாயை திறந்து பேசுகிறான், சந்தோஷமாக ஆயிடுறான். ஏன் அப்படி சந்தோஷமாக ஆகுறான்னா, தேவனை பார்த்துட்டான். தேவனை அப்போ தான் பார்க்குறான். அப்பாடா, தேவன் வந்துட்டாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று எனக்கு நல்லாவே தெரியும். அப்பாடா, தேவன் வந்துட்டாரு, இனிமே என் தடை போயிடும். யாருங்க நம்ம யோபுவை பிடிச்சி தடுத்து நிறுத்தி வச்சது? சாத்தான் பிடிச்சி வச்சுருந்தான். எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு தடை இருக்குல்ல, உங்களை நகர விடாமல் பார்த்துட்ருக்குதுல்ல, நல்லது நடக்காமல், எதுவுமே எந்த ஆசீர்வாதமும் உங்ககிட்ட வராமல் இருப்பதற்காகவே ஒரு தடை இருக்குல்ல, அதெல்லாம் தேவன் அப்படியே உடச்சி எறிகிறார், தகர்த்தி எறிகிறார். அத்தனை தடைகளும் போகுது. சரிங்களா? உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா தேவன் வந்துட்டார். யோபு அப்படி தான் சந்தோஷப்படுறாங்க. தேவன் வந்துட்டார், அப்பாடா, இனிமே எனக்கு தடை இருக்காது. அதே மாதிரி சாத்தானை அவர் துரத்தி விட்டார், அவ்வளோதான். அவன் வாழ்க்கைக்குள்ள அதுக்கப்புறம் வரவே இல்லை, தலை வச்சு படுக்கலைங்க. அங்கே தேவன் வருவார், இனிமே இந்த மாதிரி தடைகள் இருக்காது, நீங்கள் முன்னேறுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.